ஹாய் காய்ஸ்! இன்னைக்கு நான் உங்களுக்கு புடிச்ச மாதிரியான ஒரு படத்த கொண்டு வந்திருக்கேன். வாங்க இப்ப படத்துக்குள்ள போகலாம். படத்தோட தொடக்கத்திலேயே வில்லன காட்டுறாங்க. வில்லன் ஒரு காலத்துல நல்லவனா இருந்தான். ஆனா அவன் அவனுடைய ஆன்மாவ கெட்ட சக்திகளுக்கு அடிமையாக்கி அழியாதவனா மாறி மொத்தத்துல ஒரு டிராகுலாவா மாறி இருக்கான். வில்லன் தான் காட்டெரி உலகத்துக்கே முதல் டிராகுலா. வில்லன் 3 அழகான காட்டெரி பெண்கள மணந்து இருண்ட சாம்ராஜ்யத்தையே ஆண்டு வரான். ஆனா நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு மேல வில்லன் டிராகுலாக்கு வாரிசே இல்ல. அப்படி வாரிசு பொறந்தாலும் அது உயிர் பெற வாய்ப்பு இல்லாம அப்பவே இறந்துடுது. இத வில்லனால தாங்க முடியல. இந்த மர்மத்தை எப்படியாவது தீர்க்கணும். இதுக்கு தீர்வு கண்டுபிடிக்கணும்னு சொல்லிட்டு புது வம்சத்தை உருவாக்க டிராகுலா ஒரு பிளான் பண்றான். அது என்னன்னா ஒரு டாக்டர் கிட்ட போய் சொல்லி ஒரு அரிய வகையான உயிரினத்தை கண்டுபிடிக்க சொல்றான். அந்த டாக்டர் கல்லறையில இருந்து 7 உடல்களை சேமிச்சு புதிய ஒரு உயிரினத்தை கண்டுபிடிக்கிறான். இந்த நேரத்துல அந்த டாக்டர் கண்டுபிடிச்ச கிரேச்சருக்கு மின்னல் தாக்கி உயிர் வருது. இதனால டாக்டரோட பரிசோதனை வெற்றி அடைஞ்சிடுது. இந்த மகிழ்ச்சியை கொண்டாடுறதுக்குள்ளேயே டாக்டர் கல்லறையில இருந்து மக்களுடைய முன்னோர்களின் சடலத்தை திருடி இது மாதிரி பண்ணதுனால மக்கள் ரொம்ப கோவமா இவன் இருக்கிற இடத்த தாக்க வராங்க. இப்போ டாக்டர் என்ன பண்றதுன்னு முழிச்சிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு டிராகுலா வரான். வந்தவன் டாக்டர் அந்த உயிரினத்தை எடுத்துட்டு போகாம தடுக்கிறான். ஏன்னா இந்த உயிரினம் என்ன நோக்கத்துக்காக கண்டுபிடிச்சான் அப்படின்ற உண்மையை இப்போ டாக்டர் கிட்ட சொல்றான். காரணம் என்னன்னா டிராகுலாவோட குழந்தைகள் எதுவுமே உயிர் பெற மாட்டுது. அதுக்கு ஒரு தீர்வை தான் நீ இப்போ கண்டுபிடிச்சிருக்க அப்படின்ட்டு டாக்டர் கிட்ட சொல்ல, டாக்டர் இதுக்கு ஒத்துக்க மாட்டேன்ட்டு டிராகுலாவை எதிர்க்க தயாராகிறாரு. அவர் கையில இருக்க ஒரு கத்தியை எடுத்து டிராகுலாவை குத்தும் போது டிராகுலாக்கு ஒண்ணுமே ஆகல. ஏன்னா இவன் தான் அழிவில்லாதவனாச்சே. மார்ல குத்துன கத்தி முதுகு வழியா வருது. இப்போ வில்லன் டிராகுலாவா மாறி டாக்டரை இந்த இடத்துல கொன்னுடுறான். டாக்டர் இப்போ டிராகுலா தாக்கும் போது போட்ட சத்தத்தால இங்க இருக்கிற கிரியேச்சர் கட்டுகளை கழற்றி வெளியே வந்து ஒரு பெரிய பொருளை தூக்கி வில்லனை தாக்குது. இதனால வில்லன் நெருப்புல விழுந்துடுறான். இப்போ அந்த கிரியேச்சர் என்ன பண்ணுது, டாக்டரை தூக்கிக்கிட்டு அந்த இடத்துல இருந்து ஓட ஆரம்பிக்குது. ஆனா இந்த இடத்துல மக்கள் எல்லாருமே சூழ்ந்து கொண்டு இருக்கிறதுனால அவங்களால எங்கேயுமே தப்பிக்க முடியல. அதனால அந்த இடத்தோட மேல் மட்டத்துக்கு போயிட்டு அந்த கிரியேச்சர் நின்னு பாக்குது. இங்க மக்கள் எல்லோருமே இந்த இடத்துக்கு தீ வச்சு இவங்களை அழிக்கலான்னு பாக்குறாங்க. இப்ப அந்த கிரியேச்சர் கத்துது. இந்த பக்கம் வில்லன் நெருப்புல இருந்து நடந்துட்டு வர அவனுக்கு ஒண்ணுமே ஆகல. வில்லனுக்கு இந்த கிரியேச்சர் தான் கடைசி நம்பிக்கை அப்படின்ட்டு டிராகுலாவா மாறி பறக்க கூடவே அவனுடைய காட்டேரி மனைவிகளையும் கூட்டிட்டு வரான். ஆனா இங்க இந்த கிரியேச்சர் நெருப்புக்குள்ள விழுந்து இறக்குற மாதிரி காட்டுறாங்க. இதனால வில்லனோட காட்டேரி மனைவிகள் 3 பேருமே இந்த இடத்துல கதறிக்கிட்டு இருக்காங்க. ஐயையோ போச்சே போச்சே அப்படின்னு டிராகுலாவோட மனைவிகள் கத்திட்டு இருக்க டிராகுலாவும் இங்க ரொம்ப சோகமா நின்னுட்டு இருக்கான். ஆனா இந்த இடத்துல அந்த கிரியேச்சர் சாகல. எப்படியோ ஒரு வழியா அந்த நெருப்புல இருந்து மீண்டு வந்துட்டு இருக்கு. இப்ப அவன் ஒரு இருண்ட குகையில மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்கான். கட் பண்ணா இந்த பக்கம் வாயில சுருட்டு வச்சுக்கிட்டு பெரிய மலை போல இருக்க ஒருத்தனை காட்டுறாங்க. இவன் இரவு நேரத்துல அரக்கன் உருவத்திலையும் பகல் வேலையில சாதாரண மனித உருவத்திலையும் இருக்கிறவன். இரவு நேரத்துல இவன் இங்க இருக்கிற ஆடு மாடு கோழி எல்லாத்தையும் கொன்னு தின்றுவான். சில நேரத்துல மனிதர்களையும் கொல்லுவான். இதனால இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க, இவனை அழிக்கிறதுக்கான வேலையை ஒருத்தர்கிட்ட ஒப்படைக்கிறாங்க. அவர் வேற யாரும் இல்ல, இந்த படத்தோட ஹீரோ தான். இப்போ அந்த அரக்கனை நேருக்கு நேர் பார்த்து ஹீரோ பேச ஆரம்பிக்கிறாரு. ஆனா அரக்கன் எதுவுமே கேட்கிற மாதிரி இல்ல. ஹீரோவை தாக்க வரான். ஹீரோ அவர் கையில இருக்க துப்பாக்கியை எடுத்து அவனை சுடுறாரு. அப்போ ஹீரோவை அரக்கன் தாக்குனதுனால கீழே விழுந்துடுறாரு. இருந்தாலும் ஹீரோ அவனை நோக்கி சுட்டுக்கிட்டே இருக்காரு. இப்ப அவன் என்ன பண்றான், ஹீரோவை ஒரு பெரிய பெல் மூலியமா மூடுறான். வெளியே வந்த ஹீரோ அவனுடைய கையை கட் பண்ண கை இப்போ மனித உருவத்துக்கு மாறுது. இத பார்த்து அவன் ரொம்ப கோவமா ஹீரோவ காட்டுத்தனமா தாக்க ஓடி வரான். அது மட்டும் இல்லாம ஹீரோவ ஒரே அடியா தூக்கி வெளியே வீசுறான். இப்ப அந்த அரக்கன் ரொம்ப கோவமா திரும்பவும் ஹீரோவ தூக்கி கீழே வீசும்போது ஹீரோ அவர் கையில இருக்க துப்பாக்கி மூலியமா சுட்டு ஒரு இரும்பு கயிறை கொண்டு தப்பிக்க, அரக்கன் அந்த இரும்பு கயிறை பிடிச்சு அப்படியே வலிச்சுக்கினே அந்த பக்கம் ஓடும்போது தெரியாத்தனமா மொட்டை மாடியில இருந்து கீழே விழுந்துடுறான். விழும்போது அவனுடைய அரக்க உருவத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமா மாறி மனித உருவத்துக்கு வந்து தரையில விழுந்து இறக்குறான். இப்போ ஹீரோக்கு கொடுத்த வேலையை அவர் நல்லபடியா முடிச்சிட்டாரு. கட் பண்ணா இந்த பக்கம் ஹீரோ பல வருஷத்துக்கு முன்னாடி மயக்க நிலையில தேவாலயத்துக்கு வெளியே விழுந்திருக்க, அப்போ அவருக்கு எந்த நினைவும் இல்ல. இங்க இருக்கிற ஃபாதரியார் தான் அவரை பார்த்த உடனே இவன் கடவுளோட தூதர் அப்படின்னு நினைச்சு ஹீரோவை காப்பாத்துறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோவுக்கு தேவையான பயிற்சிகள் எல்லாமே கொடுத்து அவரை ஒரு மான்ஸ்டர் ஹண்டரா மாத்துறாரு. பல வருஷம் தேடுதலுக்கு பிறகு கூட ஹீரோக்கு அவர் யாருன்னு இன்னும் சரியா தெரியல. அப்போ அந்த பாதிரியார் அவருக்கு ஒரு சுருள்ல சின்ன கட் பண்ண ஒரு பகுதியை கொடுக்குறாரு.
அதுல இருக்க சிம்பிளும், ஹீரோவோட கையில இருக்க மோந்திரத்தோட சிம்பிளும் ஒண்ணா இருக்கிறதா காட்டுறாங்க. பாதிரியார் விசாரிச்சு பார்த்ததுல என்ன தெரிய வருதுன்னா, 400 ஆண்டுகளா சொர்க்கத்துக்கு போற வழிய ராஜவம்சத்துல இருக்கிறவங்க தேடிட்டு இருக்காங்க. ஏன்னா, ராஜவம்சத்துல இருக்கிறவங்க டிராகுலாவை எதிர்த்து சண்டை போட்டு இருக்காங்க. அதுல இறந்தும் போயிருக்காங்க. அதனால அந்த வம்சத்துல இருக்கிறவங்க இப்ப வரைக்கும் சொர்க்கத்துக்கு போக முடியாம இருக்க, அந்த வம்சத்துல கடைசியா மிஞ்சி இருக்கிறவங்க ஒரு சகோதர, சகோதரி மட்டுமே. கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இளவரசர் ஓநாய் கூட சண்டை போட்டு இருக்கிறத காட்டுறாங்க. அப்போ அவர் மலை விளிம்புல இருந்து விழுந்து மறைஞ்சு போயிட்டு இருக்காரு. பாதிரியார் ஹீரோக்கு இளவரசி அறிமுகப்படுத்துறாரு இங்க. பாதிரியார் என்ன பண்றாரு, இப்போ உயிரோட இருக்க இளவரசி மற்றும் இளவரசனை எப்படியாவது காப்பாத்தணும். இதுதான் நான் உனக்கு கொடுக்கிற வேலை. அது மட்டும் இல்லாம, இந்த சமயத்துல நீ அங்க போனா, உன்னுடைய பழைய கால நினைவுகளும் உனக்கு திரும்ப வரலாம். உன்னுடைய பிறப்பின் ரகசியத்தையும் கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு சொல்ல, ஹீரோ இங்க புனித நீர், பூண்டு மற்றும் ஆயுதங்கள் எல்லாத்தையும் ரெடி பண்ணிக்கிட்டு, கூட ஒரு உதவியாளருடன் அவருடைய பயணத்த தொடங்குறாரு. ஹீரோ இப்ப அவர் வர வேண்டிய இடத்துக்கு வராரு. ஆனா ஹீரோவ பார்த்த மக்கள் எல்லாருமே ஹீரோவ வெளியாள் வந்திருக்கான் அப்படின்ட்டு இங்கிருந்து போன்னு எச்சரிக்கிறாங்க. இந்த நேரத்துல தான் இளவரசி இந்த இடத்துக்கு வராங்க. இவங்க தான் நம்ம படத்தோட ஹீரோயின். வந்தவங்க ஹீரோவோட ஆயுதங்கள் எல்லாத்தையுமே கீழ போட சொல்றாங்க. ஆனா ஹீரோ உடனடியா என்ன பண்றாரு, அவருடைய வில் அம்ப எடுத்து தாக்குறாரு. பின்னாடி பார்த்தா 3 மனைவிகளான காட்டேரிக இவங்கள தாக்க ஆரம்பிக்கிறாங்க. காட்டேரிங்க இந்த இடத்துல ரொம்ப அட்டகாசம் பண்ணிட்டு இருக்கு. இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே தாக்குது. ஒரு கட்டத்துல ஹீரோயின புடிச்சு அப்படியே தூக்கிட்டு போக, ஹீரோ பின்னாடியே காப்பாத்த ஓடி போறாரு. ஹீரோயின் இப்போ ஹீரோ மேல உட்கார்ந்துட்டு இருக்காங்க. ரத்த காட்டேரி ஒரு பசுமாட தூக்கி வீசுது. ஹீரோ கையில இருக்க வில்லம்ப வச்சு ரத்த காட்டேரிய சுடலான்னு குறி வைக்க, ஆனா அதுக்குள்ளேயே ரத்த காட்டேரி என்ன பண்ணுது, ஹீரோயினைய திரும்பவும் புடிச்சு தூக்கிட்டு போகுது. ஹீரோயின் அங்கிருந்து எப்படியோ தப்பிச்சிடுறாங்க. இங்க ஒருத்தன் மாட்டிக்கிறான். அவனுடைய கழுத்த கடிச்சு ரத்தத்த குடிக்க, இப்போதான் இந்த இடத்துல சூரியன் உதிக்க ஆரம்பிக்குது. இருள் போய் வெளிச்சம் வருது. இப்போ இங்க ஏதோ தப்பா நடக்குது அப்படின்ட்டு ஹீரோ சந்தேகமா இருக்க, இங்க இருக்க கிணத்துக்கிட்ட கையில வில் அம்போடு எட்டி பாக்குறாரு. கூடவே ஹீரோயினும் இருக்காங்க. ஆனா இப்போ இங்க சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மறைய ஆரம்பிக்குது. இந்த நேரத்துல தான் கிணத்துக்குள்ள இருந்து ஒரு ரத்த காட்டேரி பறந்துகிட்டே வருது மின்னல் வேகத்துல. வந்தது ஹீரோயினிய புடிச்சு அப்படியே தூக்கிட்டு பறந்து போகுது. ஹீரோ இப்போ ஹீரோயினை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ட்டு அந்த ரத்த காட்டேரிய குறி வைக்க, ஹீரோவால கரெக்டா குறி வைக்க முடியல. ஏன்னா ஹீரோயினிக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு நினைக்கிறாரு ஹீரோ. ஹீரோயினி என்ன பண்றாங்க, அவங்க கையில இருக்க கூர்வாளை எடுத்து ரத்த காட்டேரியோட காலை கிழிச்சு அங்கிருந்து தப்பிக்கிறாங்க. ஆனா அப்பவும் இன்னொரு ரத்த காட்டேரி வந்து ஹீரோயினிய புடிச்சு தூக்கிட்டு போகுது. ஹீரோ அவருடைய வில் அம்ப தயார் பண்ணி கரெக்டா குறி வச்சு அந்த ரத்த காட்டேரியோட கால்லயே சுடுறாரு. இதனால ஹீரோயின் தப்பிக்கிறாங்க. இப்போ ரத்த காட்டேரி ஹீரோவை தாக்க வரும்போது ஹீரோ அவர் கையில இருக்க வில்லம்போட உதவியால சுட ஆரம்பிக்கிறாரு. அப்போ ரத்த காட்டேரி ஒரு கூண்டுக்குள்ள போய் விழுது. இப்போ ஹீரோவ இன்னொரு ரத்த காட்டேரி தாக்க வருது. அப்போ ஹீரோ கீழே விழும்போது அவர் கையில இருக்க வில் அம்பு தவறுதலா கீழே விழுந்துடுது. இப்போ அடிப்பட்ட ரத்த காட்டேரி பறந்து வந்து ஒரு கூரை மேல உட்காரும் போது அது மனுஷ உருவத்துல மாறி அதோட பல்ல காட்டி சிரிக்குது. உடனே ஹீரோ கூட வந்திருக்க சின்ன வயசு பாதிரியார் என்ன பண்றாரு, அவர் பேக்ல இருக்க புனித நீரை ஒரு வழியா தேடி ஹீரோ கிட்ட கொடுக்க பாக்குறாரு. ஆனா இந்த நேரத்துல ரத்த காட்டேரி பறந்து வந்து அந்த புனித நீரை புடிச்சு கிணத்துக்குள்ள போட்டுடுது. ஹீரோ இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது பக்கத்துல இருக்க சர்ச்சில் புனித நீர் சொட்டிக்கிட்டு இருக்கு. இப்போ ரத்த காட்டேரி பறந்து வந்து ஹீரோவை தாக்க, இதனால ஹீரோ அந்த புனித நீர் இருக்கிற பக்கமா விழுந்துடுறாரு. ஹீரோ அவர் கையில இருக்க வில்லம்ப அந்த புனித நீர்ல நனைச்சு எடுத்து அந்த ரத்த காட்டேரிய குறி வச்சு சுட, ரத்த காட்டேரி பறந்து போய் கட்டிடத்துக்கு மேல துடிதுடிச்சு இறந்துடுது. இதனால கூட இருக்கிற ரத்த காட்டேரிகள் எல்லாமே கத்த ஆரம்பிக்குது. ஊர்ல ஹீரோவ கிராம மக்கள் எல்லாருமே ஒண்ணு கூடி சுத்தி வலிக்கிறாங்க. அப்போ தொப்பி போட்டு இருக்கிறவன் ஹீரோவை பார்த்து என்ன சொல்றான்னா, ரத்த காட்டேரிங்க எப்பவாவது வந்து யாரையாவது ஒருத்தரை தான் தூக்கிட்டு போகும். இப்ப நீ பண்ண காரியத்தினால டிராகுலா ரொம்ப கோவம் அடைஞ்சு இந்த கிராமத்தையே அழிக்க போறான் அப்படின்னு சொன்ன உடனே ஊர் மக்கள் எல்லாருமே கையில இருக்க ஆயுதத்தோட ஹீரோவை இங்கிருந்து போ போ அப்படின்ட்டு கத்துறாங்க. இப்பதான் நம்ம ஹீரோயின் இந்த இடத்துக்கு வராங்க. வந்தவங்க ஹீரோவோட பேரை சொன்ன உடனே
இங்க இருக்கிறவங்க எல்லாருமே பயப்பட ஆரம்பிக்கிறாங்க. இப்போ டிராகுலாவுக்கு பின்னாடி சங்கிலியால ஓநாய் மனுஷன் கட்டி போட்டு இருக்கிறத காட்டுறாங்க. கட் பண்ணா ஹீரோயின் நைட் டைம்ல தூங்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்களுக்கு ஏதோ விசித்திரமான சவுண்ட் கேக்குது. உடனே கையில துப்பாக்கி எடுத்துக்கிட்டு ஜன்னல் வழியா போய் பார்க்கும்போது அங்க ஓநாய் மனுஷன் செவுத்துல தொங்கிட்டு இருக்கான். ஹீரோயின் உடனே கையில இருக்க துப்பாக்கியால சுடும்போது அது அங்கிருந்து தப்பிச்சு போயிடுது. அப்புறம் பார்த்தா அந்த ஓநாய் மனுஷன் வேற யாரும் இல்ல, ஹீரோயினோட அண்ணன் தான். இப்போ ஹீரோயினுக்கு ஒண்ணுமே புரியல. இங்க ஹீரோயினோட அண்ணன் என்ன சொல்றான்னா, நம்மள அந்த மலையில அந்த ஓநாய் தாக்க வந்ததுல, அப்போ அந்த ஓநாயால நான் மலையில இருந்து கீழ விழுந்து இறக்கல. அந்த ஓநாய் என்ன கடிச்சதுனால நானும் ஓநாய் மனுஷனா மாறிட்டேன் அப்படின்ட்டு முன்னாடி நடந்தது எல்லாத்தையுமே ஹீரோயினி கிட்ட சொல்றான். அது மட்டும் இல்லாம முழு நிலவு அன்னைக்கு நான் முழு ஓநாய் மனுஷனா மாறுவேன். அப்போ என்னை யாராலயுமே கட்டுப்படுத்த முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அண்ணங்காரன் ஒரு ரகசியத்த சொல்ல வரான். ஆனா அவனால சொல்ல முடியல. காரணம் என்னன்னா, இப்போ ஹீரோனோட அண்ணன் அவனுடைய கட்டுப்பாட்டிலேயே இல்ல. இப்போ அவன் கொஞ்சம் கொஞ்சமா ஓநாயா மாற ஆரம்பிக்கிறான். இப்போ முழுசா ஓநாயா மாறி இருக்கும்போது இந்த இடத்துல ஹீரோ வராரு. வந்த ஹீரோ அவர் கையில இருக்க துப்பாக்கியால சுட பாக்குறாரு. ஓநாய் இங்கிருந்து தப்பிச்சு போயிடுது. ஹீரோயின் ஹீரோவை தடுக்க பாக்குறாங்க. அது மட்டும் இல்லாம ஹீரோ கிட்ட அவன் என் அண்ணன் தான், அவன் இப்ப முழு ஓநாயா மாறிட்டான். ஆனா அவனை பழையபடி மாத்துறதுக்கான மருந்து கண்டிப்பா அந்த டிராகுலா கிட்ட தான் இருக்கும். அதுல நான் உறுதியா இருக்கேன்ட்டு ஹீரோயின் கிளம்பும்போது ஹீரோயினிய தடுத்து நான் உனக்கு உதவுறேன் அப்படின்ட்டு சொல்ல, இப்போ 2 பேருமே டிராகுலாவோட இடத்த தேடி குதிரையில கிளம்புறாங்க. போனவங்க ஸ்டார்ட்டிங் சீன்ல அந்த டாக்டர் கண்டுபிடிச்ச கிரியேச்சர் தங்கி இருக்க குகைக்கு வராங்க. இங்க ஏராளமான முட்டைகள்லாம் இருக்கு. இதை எப்படியாவது உயிர் பிழைக்க வைக்கணும் அப்படின்ட்டு டிராகுலா ரொம்ப முயற்சி பண்ணிட்டு இருக்கான். வில்லன் என்ன பண்றான், ஹீரோயினோட அண்ணனை கோட்டைக்கு மேல சங்கிலியால கட்டி ஓநாய் மனுஷன் கிட்ட இருக்கிற சக்திய மின்சாரத்து மூலியமா செலுத்தி டிராகுலாவோட கருமுட்டைகளுக்குள்ள செலுத்துறான். இப்போ அந்த கருமுட்டையில இருந்து டிராகுலாவோட வாரிசுகள் எல்லாம் பறந்து வருது. பறந்து வர டிராகுலாவோட வாரிசுங்களுக்கு எப்படி வேட்டையாடணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கவும், அதுக்கு தேவையான உணவுகளை கண்டுபிடிச்சு கொடுங்க அப்படின்ட்டு டிராகுலா சொல்ல, மிச்சம் இருக்க 2 ரத்த காட்டேரிகளும் எப்படி வேட்டையாடணும் அப்படின்ட்டு கிராமத்தை நோக்கி அதுங்களோட குட்டிங்களோட பறந்து போகுது. இதை பார்த்த ஹீரோ அவர் கையில இருக்க கன்னை எடுத்து டிராகுலாவோட வாரிசை சுட பாக்குறாரு. ஹீரோ என்னதான் சுட்டாலும் அதுங்க எண்ணிக்கையில் அதிகமா இருக்கிறதுனால அங்க இருந்து பறந்து போகுது. இப்போ கிராமத்தை காட்டுறாங்க. இங்க இருக்கிற மக்கள் எல்லாருமே வானத்தை பார்த்து ரொம்ப பயந்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா லட்சக்கணக்கான டிராகுலாவோட வாரிசுங்க கிராமத்தை நோக்கி பறந்துகிட்டே வருது. அந்த கிராமமே டிராகுலாவோட வாரிசுங்களோட சத்தத்துல முழுகி போகுது. இப்ப அதுங்க என்ன பண்ணுது, இங்க இருக்கிற மக்கள் எல்லாரையுமே ஒருத்தரையா தூக்கிட்டு பறந்து போகுது. ஹீரோ இதுங்களை எப்படி அழிக்கணும் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. அந்த ஐடியா என்னன்னா, மெயின் கேரக்டரான டிராகுலாவே அழிச்சிட்டா இதுங்க எல்லாம் தானா அழிஞ்சிடும் அப்படின்ட்டு டிராகுலா இருக்கிற இடத்த நோக்கி போறாரு. ஹீரோ இருக்கிற இடத்துல டிராகுலாவும் இருக்கான். இப்போ டிராகுலாவும் ஹீரோவும் சந்திக்கும் போது ஹீரோ என்ன பண்றான், அவன் கையில இருக்க ஒரு வெள்ளி ஆணியை எடுத்து டிராகுலாவோட மார்லயே சொருகுறான். டிராகுலா வலியால கத்துற மாதிரி இங்க காட்டுறாங்க. ஆனா அடுத்த சீன்லயே அந்த வெள்ளி ஆணிய அவன் கையாலேயே பிடுங்கி எரிஞ்சிடுறான். ஏன்னா அவனுக்கு எதுவுமே ஆகல. இப்போ அவன் ஹீரோவை பார்த்து கேப்ரியல் அப்படின்ட்டு அழைக்கிறான். டிராகுலா ஹீரோவை பார்த்து உன்னை பத்தி எனக்கு எல்லாமே தெரியும். ஆனா உனக்கு தான் இப்போ கடந்த கால நினைவு எதுவுமே இல்ல அப்படின்னும் ஹீரோவுக்கு கனவுல வர அந்த காட்சிகளை பத்தி பேசிட்டு இருக்கான். இந்த பக்கம் ஹீரோயினி அவங்க அண்ணனை காப்பாத்த போயிட்டு இருக்காங்க. அவங்க அண்ணன் கட்டியிருக்க சங்கிலி கட்டுகளை கழட்டும் போது இந்த சமயத்துல நிலவு முழு நிலவா மாறத் தொடங்குது. அப்போ அவனுடைய கண்கள் வெள்ளை கலர்ல மாற ஆரம்பிக்குது. அதோட சத்தம் இங்க இருக்கிற டிராகுலாக்கும் ஹீரோவுக்கும் கேக்குது. ஹீரோ அந்த சத்தத்தை கேட்ட உடனே ஹீரோயினுக்கு உதவுறதுக்கோசம் வில்லனை சீக்கிரமா சாவடிக்கணும் அப்படின்னுட்டு அவர் கையில இருக்க வெள்ளி சிலுவையை எடுத்து டிராகுலா கிட்ட நீட்டும் போது டிராகுலாவும் வலிக்கிற மாதிரி இந்த இடத்துல கத்தி அந்த வெள்ளி சிலுவையை உருக வைக்கிறான். இந்த பக்கம் டிராகுலாவோட வாரிசுங்க கிராமத்துல ஒரே அட்டகாசம் பண்ணிட்டு இருக்க, அப்போ திடீர்னு அதுங்க வலியால கத்த ஆரம்பிக்குது. இந்த நேரத்துலதான் அதோட வயிறுங்க வீங்கி ஒண்ணு ஒண்ணா வெடிக்க ஆரம்பிக்குது. இத பார்த்த ரத்த காட்டேரிங்க கத்திக்கிட்டே பறந்து போறாங்க. இந்த சமயத்தை பயன்படுத்தி ஹீரோ டிராகுலா கிட்ட இருந்து தப்பிச்சு ஹீரோயினிய பார்க்க போறாரு. ஹீரோ இப்ப என்ன பண்றாரு, அவர் கையில இருக்க ஒரு வில்லம்பு கயிறை எடுத்து பக்கத்துல இருந்து அந்த பக்கத்துல இருக்க மலையில சொருகி ஹீரோனி கூட இருந்து இங்க கயிறு மூலியமா சறுக்கிக்கிட்டே போறாரு. ஹீரோனியோட அண்ணன் ஓநாய் மனுஷனா மாறி இவங்க 2 பேரையுமே தாக்க பாக்குறான். கட் பண்ணா வில்லனோட வாரிசுங்க அழிஞ்சதுனால வில்லனோட 2 மனைவிகளான ரத்த காட்டேரிங்க
இந்த இடத்துல கதறிக்கிட்டு இருக்க, வில்லனும் இந்த இடத்துல ரொம்ப சோகமா உட்கார்ந்துட்டு எதையோ யோசிச்சுட்டு இருக்கான். இப்போ அந்த ஓநாய் வந்து இவனோட கட்டுப்பாட்டுல தான் இருக்கு அப்படின்றத இந்த இடத்துல காட்டுறாங்க. மழை ரொம்ப ஜோரா பேஞ்சுகிட்டே இருக்கு. அது மட்டும் இல்லாம ஹீரோவ இந்த இடத்துல முழுசா நம்புறாங்க. ஆனா என்ன பண்ணணும் அப்படின்ட்டு இவங்க 2 பேருக்குமே புரியல. இந்த நேரத்துல தான் இவங்க 2 பேருமே அந்த கிரியேச்சர பத்தி பேசிட்டு இருக்காங்க. ஹீரோயின் இப்போ ஹீரோ கையில இருக்க ட்ரிங்க்ஸ வாங்கி குடிச்சுக்கிட்டே இருக்கும்போது திடீர்னு இவங்க 2 பேருமே இங்க இருக்கிற மரக்கட்டைகள் எல்லாம் சறுக்கி கீழ விழ ஆரம்பிக்கிறாங்க. ஹீரோ பத்திரமா இரு அப்படின்னு சொல்லும்போது, ஹீரோயினுக்கு பின்னாடி யாரோ வர மாதிரி இருக்க, ஹீரோயின காப்பாத்தலான்னு வரும்பொழுது, அந்த ஆள் வந்து ஹீரோவ தள்ளி விட்டுர்றான். அதனால ஹீரோ கீழ இருக்க தண்ணீல விழுந்துர்றான். இந்த ஆளு வேற யாரும் இல்ல. ஸ்டார்ட்டிங் சீன்ல காட்டுன கிரியேச்சர் தான். ஹீரோயின் இந்த இடத்துல இருந்து தப்பிச்சு ஓட பாக்க, இப்போ கீழ விழுந்த ஹீரோ கிட்டயும், ஹீரோயினி கிட்டயும் அந்த கிரியேச்சர் சொல்லுது, "பல வருஷமா நான் இந்த குகையில தான் மறைஞ்சு வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன்னா மக்களுக்கு என்ன அடையாளம் தெரியும். அப்படி மட்டும் யாராவது என்ன கண்டுபிடிச்சுட்டாங்கன்னா, அந்த டிராகுலாக்கு நான் எங்க இருக்கேன் அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிரும். அப்படி மட்டும் தெரிஞ்சுச்சுன்னா, அவனோட பல லட்சம் டிராகுலாவோட வாரிசுகளுக்கு உயிர் வந்துடும். இது மட்டும் எப்பவுமே நடக்கக்கூடாது" அப்படின்ட்டு அந்த கிரியேச்சர் இவங்க 2 பேருகிட்டயும் சொல்லுது. இப்ப ஹீரோயின் என்ன பண்றாங்க, டிராகுலா மட்டும் இவன கண்டுபிடிச்சுட்டான், மனித இனமே ஆபத்துல மூழ்கிடும் அப்படின்னு நினைச்சு அந்த கிரியேச்சர கொல்லப் போறாங்க. ஆனா ஹீரோயினிய தடுக்குறாரு. அவர் என்ன சொல்றாருன்னா, "நம்ப எப்பவுமே ஒரு அப்பாவிய கொல்லக்கூடாது. இவனால இதுவரைக்கும் எந்த ஒரு அப்பாவியும் கொல்லப்படல" அப்படின்ட்டு 2 பேருமே பேசிக்கிட்டு இருக்கும்போது, இந்த இடத்துக்கு வில்லனோட ஓநாய் மனுஷன் எப்படியோ வந்துடுறான். வந்தது மட்டும் இல்லாம அந்த கிரேச்சரையும் கண்டுபிடிச்சிடுறான். அதனால ஹீரோ கையில இருக்க துப்பாக்கியால அந்த ஓநாய சுட பாக்குறாரு. ஆனா அந்த ஓநாய் அங்க இருக்கிற குகையில தாவி தாவி எப்படியோ மேல ஏறி தப்பிச்சு போயிட்டே இருக்கு. இப்போ ஹீரோ ஒரு முடிவுக்கு வந்து இந்த கிரேச்சரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ட்டு குதிரை வண்டியில யாருக்குமே தெரியாம தேவ ஆலயத்துக்கு கூட்டிட்டு போறாரு. அப்படி ஹீரோ குதிரை வண்டியில போயிட்டு இருக்கும்போது இந்த இடத்துக்கு ரத்த காட்டேரிங்க பறந்து வந்துட்டு இருக்கு. வந்தது மட்டும் இல்லாம ஹீரோவை தாக்குனதுனால அவர் அந்த குதிரை வண்டிகளுக்கு நடுவுல விழுந்துடுறாரு. இப்ப இவங்க வர பாதையில பாலம் உடைஞ்சிட்டு இருக்கு. வேற வழி இல்லாம குதிரைங்க ஒரு பாலத்துல இருந்து இன்னொரு பாலத்துக்கு தாவி போயிட்டே இருக்கும்போது கரெக்டா அந்த கிரேச்சர் இருக்கிற பொட்டி மட்டும் மாட்டிக்குது. ரத்த காட்டேரியில ஒண்ணு என்ன பண்ணுது, அந்த பொட்டிய திறந்து அந்த கிரேச்சரை கூட்டிட்டு போலான்னு பார்க்கும்போது இங்கதான் ஒரு ட்விஸ்ட் இருக்கு. அந்த பெட்டிக்குள்ள ஒண்ணுமே இல்ல. இது எல்லாமே நம்ம ஹீரோவோட பிளான் தான். ஹீரோ என்ன பிளான் பண்ணியிருக்காருன்னா, அந்த கிரேச்சரை ஹீரோனி கிட்ட ஒப்படைச்சு வேற ஒரு பாதுகாப்பான வழியில கூட்டிட்டு போ அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த பக்கம் காலி பெட்டியை திறந்த ரத்த காட்டேரிக்கு ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு. அது என்னன்னா, அந்த பெட்டிக்குள்ள ஹீரோ ஒரு டிராப்ப செட் பண்ணி வச்சுட்டு போயிருக்காரு. அந்த டிராப்ல ஏராளமான வெள்ளி கம்பிங்க புனித நீரால நிரப்பி காட்டேரிக்காக ரெடியா இருக்க, இப்போ அந்த பெட்டி கீழே விழுந்ததுனால அதுல இருக்க வெள்ளி அம்புகள் எல்லாமே ரத்த காட்டேரிய தாக்கி அதை அழிச்சிடுது. ஒரு வழியா ஹீரோயினி கிட்ட வந்து சேர்ந்துடுறாரு. இப்போ 2 பேருமே போயிட்டு இருக்கும்போது இப்போ அந்த ஓநாய் மனுஷன் இவங்கள விடுறதா தெரியல. இவங்கள எப்படியாவது அழிக்கணும் அப்படின்ட்டு அந்த நெருப்புல இருந்து ஹீரோவை கொல்லலாம்னு குதிக்கும் போது ஹீரோ என்ன பண்றாரு, அவர் கையில இருக்க துப்பாக்கியை எடுத்து அந்த ஓநாய சுடுறாரு. அதனால அவனுடைய பழைய உருவத்துக்கே மாற, இப்போ ஹீரோயின் அவங்க அண்ணன் கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அப்போ அவன் இறந்துடுறான். இந்த பக்கம் ஹீரோக்கு அந்த ஓநாய் மனுஷனால காயம் ஏற்பட்டு இருக்கு. இத பார்த்த ஹீரோயின் ரொம்ப அதிர்ச்சி அடைஞ்சு அப்படியே நின்னுட்டு இருக்கும்போது, கடைசியா இருக்கிற ரத்த காட்டேரி வந்து ஹீரோயினிய இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போகுது. கட் பண்ண அடுத்த சீன்ல ரத்த காட்டேரி ஹீரோ கிட்ட ஒரு டீல் பேச வருது. அது என்னன்னா, டிராகுலா ஹீரோயினுக்கு பதிலா அந்த கிரேச்சரை கேக்குறாரு. இவனை நீ கொடுத்தான்னா ஹீரோயினைய உன்கிட்ட உயிரோட ஒப்படைக்கிறேன்னு டிராகுலா சொல்லியிருக்காரு அப்படின்னு வந்த செய்திய ஹீரோ கிட்ட சொல்ல, ஹீரோவும் ஓகேன்னு ஒரு பொய்யான வாக்குறுதிய குடுக்குறாரு. இப்போ ரத்த காட்டேரி என்ன சொல்லுதுன்னா, இன்னைக்கு நைட்டு டிராகுலாவோட அரண்மனையில ஒரு பார்ட்டி நடக்குது. அங்க நீ இவனை ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமா இந்த இடத்தை விட்டு பறந்து போகுது. இங்க கிரேச்சர் என்ன சொல்லுது, நீ இப்படிலாம் பண்ணக்கூடாது. நான் அவன் கிட்ட மட்டும் கிடைச்சேன்னா டிராகுலாவை கட்டுப்படுத்தவே முடியாது அப்படின்னு ஹீரோவை பார்த்து சொல்லும்போது, ஹீரோ அந்த கிரேச்சர் மேல ஒரு மயக்க ஊசியை செலுத்துறாரு. இதனால அந்த கிரேச்சர் மயக்கம் போட்டுருது. இப்போ அந்த கிரேச்சரை ஒரு பொட்டியில போட்டு பூட்டிட்டு ஹீரோவும் சின்ன பாதிரியாரும் வில்லனோட கோட்டைக்கு போறாங்க. போனவங்க இங்க மாஸ்க் மாட்டிக்கிட்டு ஹீரோயின் எங்கன்னு தேட ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் இவங்களுக்கு தெரியுது ஹீரோயின் வில்லன் கூட தான் டான்ஸ் ஆடிட்டு இருக்கான்னு. அப்படி ஆடிக்கிட்டே இருக்கும்போது டிராகுலா கண்ணாடி முன்னாடி ஹீரோயினை கொண்டு போய் காட்ட, கண்ணாடியில ஹீரோயின் மட்டும் தான் தெரியுறாங்க. ஆனா அந்த டிராகுலா தெரியல. டிராகுலா இப்ப என்ன பண்றான்னா, ஹீரோயினையும் ரத்த காட்டேரியா மாத்துறதுக்காக அவளுடைய கழுத்துல கடிக்கலான்னு பார்க்கும்போது, இத ஹீரோ எப்படியோ ஒரு வழியா தடுத்து ஹீரோயினைய இந்த இடத்துல இருந்து தூக்கிட்டு போறாரு. அப்போ
டிராகுலா இந்த இடத்துல ரொம்ப அமைதியா இருக்கான். அப்போதான் நம்மளுக்கு ஒரு விஷயம் இங்க தெரியுது. டிராகுலா அந்த கிரியேச்சரை ஏற்கனவே பிடிச்சிட்டான் அப்படின்னு. ஏன்னா அந்த கிரியேச்சரை இப்போ டிராகுலாவோட கோட்டையில கட்டி போட்டு தூக்கிட்டு வந்துட்டு இருக்காங்க. இத பார்த்த இங்க இருக்கிற ரத்த காட்டேரிகளும் சந்தோஷத்துல கத்த ஆரம்பிக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம ஹீரோ, ஹீரோயின் கூட இருக்க குட்டி பாதிரியார் என்ன பண்றாங்க, ஜன்னல உடைச்சு இந்த இடத்துல இருந்து தப்பிக்க பாக்குறாங்க. இப்போ டிராகுலாவோட ஆளுங்க இவங்களுக்கு பின்னாடியே துரத்திக்கிட்டே வர்றாங்க. ஹீரோ இங்க என்ன பண்றாரு, அவர் கையில இருக்க ஒரு பாம்ப போட்டு டிராகுலாவோட ஆளுங்க எல்லாரையுமே அழிச்சிடுறாரு. ஹீரோ, ஹீரோயின் கூட வந்த குட்டி பாதிரியார் இவங்க 3 பேருமே தண்ணியில இருக்காங்க. அப்போ டிராகுலாவோட ஆளுங்க கிரியேச்சர கப்பல்ல கூட்டிட்டு போறாங்க. ஹீரோ இங்க என்ன சொல்றாருன்னா, அந்த கிரியேச்சர நம்ம எப்படியாவது காப்பாத்தியே ஆகணும். அதுக்கு டிராகுலாவோட கோட்டைய கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்ல, இவங்க 3 பேருமே டிராகுலா மறைஞ்சிருக்கிற மர்மமான கோட்டைய கண்டுபிடிக்க போறாங்க. அப்போ ஒரு இடத்துல பழங்கால போட்டோஸ் எல்லாம் இருக்கு. அதுல ஹீரோயினோட அப்பாவோட போட்டோவும், அதுக்கு அடுத்தது டிராகுலாவோட போட்டோவும் இருக்கு. டிராகுலா ஹீரோயினோட வம்சாவளியை சேர்ந்தவன். அவன் ஒரு போர் வீரனா இருந்திருக்கான். டிராகுலா சொந்த குடும்பத்துக்கே துரோகம் செஞ்சதுனால இவனை கொன்னுட்டாங்க. அப்போதான் அவன் என்ன பண்றான், அவனுடைய ஆன்மாவை தீய சக்திகளுக்கு கொடுக்க, இங்க அவனுக்கு டிராகுலாவோட சக்தி கிடைக்குது. அதை வச்சு ஹீரோயினோட குடும்பத்துல இருக்கிற எல்லாரையும் கொல்லுவேன் அப்படின்னு சபதம் எடுத்திருக்கான். அது மட்டும் இல்லாம அவங்களுடைய ஆன்மாவை சொர்க்கத்துக்கு செல்லாத அளவுக்கு கட்டுப்படுத்தி வச்சிருக்கான். இதெல்லாம் குட்டி ஃபாதியார் சொல்லிக்கிட்டே இருக்கும்போது ஹீரோ இங்க முன்னாடி நடந்து போயிட்டே இருக்காரு. அங்க ஒரு பெரிய மேப் இருக்கு. அந்த மேப்ல இருக்கிற விஷயங்களை ஹீரோ படிச்சுக்கிட்டே வரும்போது கீழே ஒரு சின்ன பகுதி மிஸ் ஆகுது. அப்பதான் நம்ம ஹீரோக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வருது. ஸ்டார்டிங் சீன்ல பெரிய பாதிரியார் ஹீரோ கிட்ட ஒரு சின்ன சுருளை கொடுத்திருப்பாரு. அந்த சுருள் இந்த மேப்புக்கான பேலன்ஸ். ஹீரோ அதை கரெக்டான இடத்துல சொருகும் பொழுது இங்க இவங்களுக்கான வழி தென்படுது. ஹீரோவும் ஹீரோயினும் இப்போ அந்த வழிக்குள்ள போகும்போது இங்க ஒரே பனி மூட்டமா இருக்கு. மேலும் ஏராளமானவங்க எலும்புக்கூடு நிலையில இறந்து கிடக்குறாங்க. இத பார்த்த சின்ன பாதிரியார் அலறி அடிச்சு வந்த வழியா போகலான்னு பார்க்கும்போது அவரால போக முடியல. ஏன்னா டிராகுலாவோட கோட்டைக்குள்ள ஒரு வாட்டி உள்ள வந்துட்டா திரும்பி போக முடியாது. இப்போ இவங்க 3 பேருமே கோட்டைக்குள்ள போகலான்னு பார்க்கும்போது கோட்டையோட கதவு ரொம்ப பெருசா இருக்கு. ஹீரோ இப்போ அவருடைய ஓநாய் சக்தியை பயன்படுத்தி இவங்க 2 பேரையுமே ஒரே ஒரு ஜம்ப்ல தூக்கி அந்த பக்கம் கொண்டு போறாரு. அது மட்டும் இல்லாம ஹீரோ இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஓநாயா மாற ஆரம்பிக்கிறாரு. கட் பண்ண அந்த பக்கம் அந்த கிரேச்சரை காட்டுறாங்க. அவனை ஒரு பெரிய பனியில சங்கிலியால கட்டி போட்டு மேல ஏத்திக்கிட்டு போறாங்க. ஹீரோ இப்போ அந்த கிரேச்சரை காப்பாத்தலாம்னு நினைக்கும் போது அந்த கிரேச்சர் ஹீரோ கிட்ட சொல்லுது, இது மாதிரி டிராகுலா ஓநாயா மாறுறவங்கள அடிமைப்படுத்தி வச்சிருக்க நினைக்கிறான். அது மட்டும் இல்லாம ஓநாயா மாறாம இருக்கிறதுக்கு தேவையான மாத்து மருந்தும் அவன்கிட்ட தான் இருக்கு. அதை எப்படியாவது கண்டுபிடி அப்படின்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ இப்போ என்ன பண்றாரு, இங்க இருக்கிற ஹீரோனி கிட்டயும் சின்ன பாதிரியார் கிட்டயும் இந்த மருந்தை எப்படியாவது கண்டுபிடிங்க அப்படின்னு சொல்லும்போது சின்ன பாதிரியாருக்கு இங்க ஒரு விஷயம் ஞாபகம் வருது. அது என்னன்னா, முன்னாடி காட்சியில 2 வீரர்கள் சண்டை போடுற மாதிரி இருக்கும். அப்போ அதுல ஒருத்தர் ஓநாயாவும் இன்னொருத்தர் டிராகுலாவும் மாறுவாங்க. அந்த காட்சி சின்ன பாதிரியாருக்கு ஞாபகம் வருது. அப்பதான் சின்ன பாதிரியார் ஹீரோ கிட்ட சொல்றாரு, எதுக்கு டிராகுலா ஓநாயா இருக்கிறவங்கள பார்த்து பயப்படுறான்? அது மட்டும் இல்லாம அவங்கள அடிமையா வைக்கணும் அப்படின்னு எதுக்கு நினைக்கிறான்? அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது சின்ன பாதிரியாருக்கு இப்பதான் ஒண்ணு புரிய வருது. அது என்னன்னா, ஓநாயால தான் அவனுக்கு அழிவு ஏற்படும் அப்படின்ட்டு டிராகுலாக்கு தெரிஞ்சிருக்கு. அதனாலதான் ஓநாய் மனுஷங்க எல்லாரையுமே அவன் அடிமையா வச்சிருக்கணும் அப்படின்னு நினைக்கிறான்ட்டு ஹீரோ கிட்ட சொல்றான். ஹீரோ இங்க வில்லனுக்கு உதவி செய்யற ஒரு ஆளை புடிச்சிடுறாரு. புடிச்சது மட்டும் இல்லாம மாத்து மருந்து எங்க இருக்குன்னு கேட்டு அந்த இடத்த இவங்களுக்கு காட்டு அப்படின்ட்டு ஹீரோனையும் சின்ன பாதிரியாரையும் அனுப்பி வைக்கிறான். இந்த பக்கம் அந்த கிரியேச்சரை எப்படியாவது காப்பாத்தணும் அப்படின்ட்டு ஹீரோ முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. இந்த சமயத்துல தான் கிரியேச்சரை மின்னல் தாக்கி அதன் மூலியமா டிராகுலா குட்டிகளுக்கு உயிர் வர ஆரம்பிக்குது. மேலும் கீழே இருக்க வில்லன் ஹீரோ அந்த கிரியேச்சரை தான் காப்பாத்த நினைக்கிறான் அப்படின்ட்டு கோவப்பட்டு டிராகுலாவா மாறி ஹீரோவை தாக்க வரான். அப்போ ஹீரோ முழு ஓநாய் மனுஷனா மாறுறாரு. இதை பார்த்த டிராகுலா அப்படியே சிரிச்சுக்கிட்டே பின்னாடி போறான். ஹீரோ முன்னாடி டிராகுலாவை பார்க்கும்போது அவன் மனுஷ உருவத்துல இருந்து திரும்பவும் டிராகுலாவோட உருவத்துக்கு மாறி ஹீரோவை தாக்க ஆரம்பிக்கிறான். இப்ப 2 பேருக்கும் நடுவே சண்டை ரொம்ப கடுமையா போயிட்டு இருக்கு. ஹீரோ வில்லனை தூக்கி போட்டு அடிச்சு துவம்சம் பண்றாரு. வில்லனும் ஹீரோவை போட்டு தாக்கிட்டு இருக்கான். ஒரு கட்டத்துல டிராகுலாவால சண்டை போட முடியாம இங்கிருந்து தப்பிக்கலான்னு பாக்குறான். ஆனா ஹீரோ அவனை தப்பிக்க விடாம காலை புடிச்சு கீழே வலிச்சு அடிக்க ஆரம்பிக்கிறாரு. இந்த பக்கம் ஹீரோயின் எப்படியோ ஒரு வழியா ஓநாய் மனுஷனா மாறாம இருக்கிறதுக்கான மாத்து மருந்து இருக்கிற இடத்த கண்டுபிடிக்க, திடீர்னு இந்த இடத்துக்கு ரத்த காட்டேரி வரா. வந்தது மட்டும் இல்லாம இவங்கள தாக்கவும் பாக்குறா.
அப்போ ஹீரோயின் என்ன பண்றாங்க, அவங்க கையில இருக்க புனித நீர ரத்த காட்டேரியோட முகத்திலேயே கொஞ்சமா தெளிக்க, அதனால ரத்த காட்டேரியோட முகம் வெந்து போகுது. இந்த நேரத்துல சின்ன பாதிரியார் என்ன பண்றாரு, அந்த மாத்து மருந்த எடுக்கலான்னு முயற்சி பண்றாரு. ஆனா ரத்த காட்டேரியோ ஹீரோயினிய இங்க சாத்து சாத்துன்னு சாத்திக்கிட்டு இருக்கு. கீழ விழுந்த ஹீரோயினி என்ன பண்றாங்க, இங்க இருக்க சுவர் மேல ஏறி அங்க இருக்க ஒரு நெருப்பு விளக்க எடுத்து ரத்த காட்டேரி முன்னாடியே காட்ட, ரத்த காட்டேரி வாயாலேயே ஊதி அத அணைச்சிடுறா. இந்த நேரத்துல தான் அந்த கிரியேச்சர் வந்து ஹீரோனிக்கு உதவி பண்ணுது. கிரியேச்சரும் இப்போ ரத்த காட்டேரி கூட சண்டை போட ஆரம்பிக்குது. இருந்தாலும் ரத்த காட்டேரி ஹீரோயினிய தாக்கிக்கிட்டே இருக்க, ஹீரோயின் ஒரு பாலத்துல பிடிக்க முடியாம கீழ விழுறாங்க. அப்போ அந்த ரத்த காட்டேரி ஹீரோயினிய கடிக்கலான்னு வரும்போது, ஹீரோயினி கையில அந்த சின்ன பாதிரியார் ஒரு வெள்ளி ஈட்டிய கொடுக்க, அதை எடுத்து ரத்த காட்டேரியோட வயித்திலேயே ஹீரோயின் சொருக, இப்போ வலி தாங்க முடியாத ரத்த காட்டேரி கத்தி அலறி அவளுடைய உடம்பெல்லாம் வெடிக்க ஆரம்பிக்குது. கட் பண்ணா ஹீரோவும் வில்லனும் இன்னும் சண்டை போட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. ஹீரோ வில்லனை இங்க போட்டு சாத்து சாத்துன்னு சாத்திட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாம ரெக்கையெல்லாம் பிடிச்சு வலிச்சு அடிச்சிட்டு இருக்காரு. இவங்க 2 பேருக்கும் இடையில சண்டை நல்லா சூப்பரா போயிட்டு இருக்கு. இந்த நேரத்துல தான் வில்லன் டிராகுலாவா இருந்து மனுஷ உருவத்துக்கு மாறி ஹீரோ கிட்ட பேச ஆரம்பிக்கிறான். ஹீரோவ பார்த்து, "நீ ஒரு தேவ தூதர். இது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. அது மட்டும் இல்லாம முன்னொரு காலத்துல நீயும் நானும் நண்பர்களா இருந்தோம்" அப்படின்னு சொல்லி பயந்துகிட்டே பின்னாடி போறான். மேலும் போர்ல டிராகுலாவோட மனைவியே இறந்துட்டு இருப்பா. அதனால தான் அவன் என்ன பண்ணியிருக்கான், தீய சக்திகளுக்கு அவனுடைய ஆன்மாவ கொடுத்து அழிவில்லாதவனா, அதாவது டிராகுலாவா மாறிட்டு இருக்கான் அப்படின்னு ஹீரோ கிட்ட சொல்லிக்கிட்டே தாக்கலான்னு வரும்போது, ஹீரோ என்ன பண்றாரு, வில்லன ஒரே ஒரு கடி கடிச்சு டிராகுலாவோட கதைய இங்க முடிக்கிறாரு. இப்போ டிராகுலா இறந்ததுனால அவனோட வம்சாவழியான குட்டிக எல்லாமே கொஞ்சம் கொஞ்சமா வெடித்து இந்த இடத்துல இறக்க ஆரம்பிக்குது. ஹீரோயின் எப்படியோ ஒரு வழியா மாத்து மருந்தை எடுத்துக்கிட்டு வந்து ஓனையா இருக்கிற ஹீரோக்கு செலுத்த பாக்குறாங்க. இந்த பக்கம் சின்ன ஃபாதிரியார் என்ன பண்றாரு, வெள்ளி ஈட்டியை எடுத்துட்டு வந்து ஓனையா இருக்க நம்ம ஹீரோவை தாக்க பாக்குறாரு. அப்போ ஹீரோ அவருடைய கைய புடிச்சு தடுத்துடுறாரு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா ஹீரோ மனுஷனா மாறிக்கிட்டே வரும்போது, ஹீரோயின் செலுத்திய மாத்து மருந்து ஹீரோவோட வயித்துல இருக்கு. ஆனா ஹீரோ முழு ஓநாயா இருந்ததுனால, ஹீரோயின் ஹீரோக்கு மாத்து மருந்து ஊசிய போடும்போது ஹீரோ கொன்னுட்டு இருக்காரு. இப்போ ஹீரோ மனுஷனா மாறிக்கிட்டே வரும்போது, அவருடைய கையில ஹீரோயின் இறந்து இருக்கிறத பார்த்து கத்துறாரு. கடைசியா ஹீரோ ஹீரோயினோட முகத்த பார்த்து, "என்ன மன்னிச்சிடு" அப்படின்னு மன்னிப்பு கேட்டு ஹீரோயினிக்கு இறுதி சடங்க நல்லபடியா பண்றாரு. இதோட இந்த படத்தோட காட்சிய முடிக்கிறாங்க. நன்றி, வணக்கம். மக்களே, இந்த வீடியோ உங்களுக்கு புடிச்சிருந்தா ஒரு லைக் பட்டன மட்டும் கிளிக் பண்ணி விட்டுருங்க.